வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு சரி எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாக நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே வளர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த சமயத்தில் கரெக்டாக பின்னாடி இந்த ஒரு கான்ஸ்டபிள் கேட்டுறாங்க, லேடி கான்ஸ்டபிள். அவங்க இருந்தேன்னு எல்லாம் வாங்க 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 நம்ம சாரை இப்போ அப்பாவா ப்ரொமோட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விக்ரம் அப்படியே சும்மா நொறுங்கி போயிட்டு உட்காந்து இருக்காரு. ஏன்னா இனியே இந்த மாதிரி ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்கா, மறுபக்கம் நம்ம ப்ரொமோட் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்பான்னு சொல்லிட்டு சொல்ல மறுபக்கம் சுபாஷ் இருக்காருல்ல, அவரு தான் இந்த புடியா காசு எடுத்து போய் ஸ்வீட் டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புறாரு. அவங்க போய் கான்ஸ்டபிள் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. இனியாவுக்கும் கொடுக்குறாங்க, விக்ரமுக்கு கொடுக்குறாங்க. விக்ரம் வந்து இனியாவை பாக்குறாரு. அந்த பார்வை இருக்கு, அந்த பார்வை வேற லெவல் பார்வைங்க. என்ன கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டியே, என் குழந்தைய எப்படி நான் எந்த தருணத்தில் எப்படி விட்டு தருவேன், நீ எப்படி நினைச்ச, எனக்கு நான் குழந்தை எழுந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி அந்த பார்வையிலே அப்படியே சும்மா சுட்டு எரிக்கும் சூரியனை விட அந்த பார்வையில பவர் அதிகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்காரு ஒரு பக்கம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு அந்த ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கல. இவன் கிளம்பருக்கு கொஞ்சம் ஃபோனும் பண்ண மாட்டான், ஒன்றும் பொண்டாட்டி மேலே அக்கறை இருந்தால் தானே வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. மறுபக்கம் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, நாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம்ல, நம்ம மேலே கோவம் இருக்கும், அதனால தான் ஒரு வேலை நம்மக்கிட்ட பேசாமல் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் புரிய வருது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ட்ரெயினும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. உடனே பார்க்கணும் நம்ம தலைவன் அப்படியே சும்மா அந்த மாயா ரெடி பண்ணாலும் ஒரு ரவுடி கரெக்டா வச்சுன்னு அந்த மாயாண்டியை கொலை பண்றதுக்கு அவன் வாயில துப்பாக்கி வச்சிருந்தாரு. அப்படியே சும்மா லத்தி வச்சு லாடம் கட்டுறாரு. உண்மையை சொல்றா எதுக்காக இந்த மாதிரி பண்ண, யார் சொல்லி பண்ண, உண்மையை சொல்லு, இல்லாம அவனை நான் சும்மா விட மாட்டேன், நான் சும்மாவே கடுப்பாவேன், இப்ப வேற செம்ம கடுப்புல இருக்கான், சும்மா விட்டுற மாட்டான், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் வந்து எந்த ஒரு உண்மையும் வெளியே வாயை திறந்தே சொல்ல மாட்டேறாங்க. அவன் வந்து சைலண்டா இருக்கிறான். உன்னை சுட்டாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சிடறாரு. அமுக்கலான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சமயத்தை சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாமே சொல்லிடுறான். இந்த ஜெயில் வார்டன் இருக்காரு, அவரும் மாயா அம்மாவும் சேர்ந்துதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்கதான் என்ன உன்னை எப்படியா நான் காப்பாத்துறேன், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு 20 லட்சம் தரேன், அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் காசுக்கு ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம இந்த வேலையை செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு உயிரை எடுக்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியாடா, சாதாரணமா எடுத்துட்டு சாதாரணமா மன்னிச்சிருன்னு வேற கேட்கறியா, உன்னை இதுக்கு மேல சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது, உன்னை எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டாவே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல, அவர் இருந்தனா அந்த இடத்துல இருந்து நேரம் மாயா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. தேடல் ஒரு பக்கம் அதிகரிக்குது. மாயாவை சும்மாவே விட மாட்டாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாயா மேல கொள்ள வெறியில இருக்காரு, மவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.